சரி, இந்த ஒரு குட்டி ரெக்டாங்கிள் இருக்கா, அது மாதிரி 5 இருக்கா கரெக்டா? இப்போ இந்த ரெக்டாங்கிளும் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிளா? இப்போ இந்த ரெக்டாங்கிளும் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள். அப்புறம் நெக்ஸ்ட் இதுவும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து, அப்போ மொத்தம் எத்தனை வருது? ரெண்டு ரெக்டாங்கிள் சேர்ந்து 4 ரெக்டாங்கிள் வருது. சிங்கிள் ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை? 5. டபுளாக சேர்ந்தோம்னா எத்தனை வருது? 4. இப்போ 9 ரெக்டாங்கிள்ஸ் வந்துச்சா? இப்போ 3 சேர்க்கணும். 1 2 3 ஒன்றா 1 2 3 1 1 2 3 3 ரெக்டாங்கிள்ஸ் வந்துச்சா? ஸோ ட்ரிபிளில் எத்தனை வருது? 3. இப்போ நெக்ஸ்ட் 4 1 2 3 4 1 2 3 4 2 மொத்தம் எத்தனை வருது? 14 வந்துருச்சா? நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 1 2 3 4 5 ஒரே ஒன்று. மொத்தம் எத்தனை வருது? 15 ரெக்டாங்கிள்ஸ். ஓகே. ஆனால் இந்த மாதிரி நம்ம இது மாதிரி எண்ணி போட்டோம்னா எக்ஸாமில் எப்போ முடிகிறது? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் என்னென்னா, 1 நேம் பண்ணுங்க, 3 4 5. ஸோ இதுக்கு தான் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னேன்? n இன்டூ n + 1/2. ஸோ என்னோட வேல்யூவை இந்த லார்ஜஸ்ட் வேல்யூவை ஏதோ எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட வேல்யூ என்ன? n = 5. ஃபார்முலா n இன்டூ n + 1 டிவைடட் பை 2. ஸோ 5 இன்டூ 6/2 15. ஸோ 15 ரெக்டாங்கிள்ஸ். 6 இருந்தால் நீங்கள் என்னோட வேல்யூ 6 எடுத்துங்க, 7 இருந்தால் என்னோட வேல்யூ 7 எடுத்துங்க. ஸோ அந்த எண்ணுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுவே ஒரு 11 இதில் 11 கொடுத்தாங்கன்னா என்ன வரும்? அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக என்னது? 11 × 12/2 66 ரெக்டாங்கிள்ஸ்.